சென்னை நுங்கம்பாக்கத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயத்தின் நிலங்கள் கடந்த 50 ஆண்டுகளாக முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருப்பது அம்பலமாகியிருக்கிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயம். பக்தியும் பழமையும் கொண்ட இந்த கோவிலானது சென்னை மாவட்டத்தில் உள்ள பழமை வாய்ந்த பெருமாள் கோவில்களில் ஒன்றாகும். சுமார் 1500ஆம் ஆண்டில் கட்டப்பட்ட இந்த ஆலயத்தின் நிலங்கள் சுமார் 50 ஆண்டுகளாக முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருப்பது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தெரியவந்துள்ளது. இதுகுறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு 1968-69ஆம் ஆண்டு காலத்தில் நுங்கம்பாக்கம் அகத்தீஸ்வரர் கோவில் நிலங்களை விற்பனை நிலங்களாக மாற்ற அனுமதி அளித்ததை போன்ற ஆவணங்கள் போலியாக வழங்கப்பட்டுள்ளது அம்பலமாகியுள்ளது. கோயில் நிலங்களை அரசின் பல்வேறு வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் தான் பொதுமக்களுக்கு விற்பனை நிலங்களாக மாற்ற இயலும். ஆனால் இதுபோன்ற எந்த விதிமுறைகளும் பின்பற்றப்படாமல் சுமார் 14 ஏக்கர், அதாவது தற்போதைய மதிப்பின்படி 2000 கோடி ரூபாய்க்கும் மேலாக உள்ள நிலங்களை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. பத்திரப்பதிவு ஆவணத்தின் முதல் வார்த்தையிலேயே சென்னை 34, அதாவது நுங்கம்பாக்கத்திற்கு வழங்கப்பட்டுள்ள பின்கோடு குறியீடு குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது 1968லேயே சென்னை 34 என்று பின்கோடு குறிப்பிடப்பட்டிருப்பதன் மூலம் இந்த சான்று போலியானது என்று தெரியவந்துள்ளது. 1996லிருந்துதான் சென்னை என்று பெயர் மாற்றம் கொண்டுவரப்பட்டதாகவும் அதற்கு முன்பு வரை மதராஸ் என்ற பெயரிலேயே பத்திரப்பதிவு குறிப்பிடப்பட்டதாகவும் கூறுகின்றனர் சமூக ஆர்வலர்கள். இது நுங்கம்பாக்கம் அக்ராகாரம் தெரு, போலீஸ் பின்னாடி அக்ராகாரம் தெரு, ராமாநாயக்கர் தெரு, அப்புறம் நுங்கம்பால அந்த இதில் கிருஷ்ணய்யர் தெரு, இந்த ஏரியா நுங்கம்பாக்கம் முக்கால்வாசி இடமே குமரப்பள்ளி தெரு எல்லாமே இந்த கோயில் சுற்றி எக்கச்சக்கம் இருக்குது. இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே பட்டா வச்சிருக்கிறதா அந்த பகுதி மக்கள். அந்த பட்டா பட்டா யாருக்கும் கமிஷனர் யாருக்கும் அனுமதி தரல, யாரும் லீஸுக்கு வாடகை யாருக்கும் தரல, கிடையாது, எதுவுமே இல்லை. எதுவுமே இவங்களாவே இல்லீகலாக இவங்களே தயார் பண்ணிக்கிட்டு தர்மகர்த்தாவும் இவங்கள கோயில் சொத்தை இல்லீகலாக வாங்கியிருக்காங்களா அவங்களாம் இந்த மாதிரி எடுத்து திதி கொடுத்த இடத்தெல்லாம் இடித்து காம்ப்ளெக்ஸ் கட்டியிருக்காங்க. போலீஸ் இது கோயில் வாசல் எதிர்க்கிய இந்த மாதிரி கோயில் வெளியே சொல்கிறதுக்கே எங்களுக்கு அது HRNC இது வரைக்கும் ஒரு அதிகாரியும் நேரம் பார்க்க வரல. அதான் வருத்தமாக இருக்குது. ஏற்கனவே இதே போன்று 75 கிரவுண்ட் நிலங்கள் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டதாக கூறும் சமூக ஆர்வலர் கௌதம் இதுகுறித்து அறநிலையத்துறை கடிதம் எழுதியும் பத்திரப்பதிவு சார்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்கிறார். அகஸ்தீஸ்வர் கோயிலில் குறைஞ்சது ஒரு 150 கிரவுண்டு இப்போ ஆக்கிரமிப்பு அல்லாடி பட்டா பேர், அதாவது செக்ஷன் 34 படி இல்லாமல் மாற்றப்பட்ட நிலங்கள், ஆணையர் அனுமதி இல்லாமல் மாற்றப்பட்ட நிலங்கள் குறைஞ்சது 150 கிரவுண்டு இருக்குது. அதில் ஒரு 79 கிரவுண்டு அறநிலைத்துறை ஆமாம் இது மாதிரி எங்களுக்கு பர்மிஷன் எல்லாம் மாற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை கேன்சல் பண்ண சொல்லி ரெஜிஸ்ட்ராருக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரார் இப்போ என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் கேன்சல் ஆகாது. அது அனுப்பிச்சு இன்னும் ஆல்மோஸ்ட் 6 மாதம் ஆகிறது. இன்னும் அவங்க எந்த என்கொயரியை முடிக்கல. இதை தவிர கோயில் நிலங்களை விற்று அறநிலையத்துறை வங்கிக் கணக்கில் செலுத்தி வந்ததாக காண்பிக்கும் ஆவணமும் போலி என்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. அகத்தீஸ்வரர் திருக்கோவில் நிலங்கள் மீட்பு குறித்து விளக்கமளித்த அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு நிலங்களை மீட்கும் பொழுது சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும், எனவே நீதிமன்ற உத்தரவின்படி விரைவில் நிலங்கள் கையகப்படுத்தப்படும் என்றும் உறுதியளித்தார். இன்று நேற்றல்ல 40-50 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்படுத்தப்பட்ட இது ஒரே நேரத்தில் முழுமையான அளவு நம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அகற்றுகின்ற போது பல்வேறு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும், பலருடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படக்கூடும் என்பதால் இருந்தாலும் நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி அதற்குண்டான பட்டா மாற்றங்களுக்குண்டான அப்பீலை நாங்கள் வருவாய்த்துறைக்கு அளித்திருக்கின்றோம். இந்து சமய அறநிலையத்துறை ஆணையரகம் அருகே உள்ள பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயத்தின் நிலங்களிலேயே முறைகேடு நடைபெற்றிருப்பது மற்ற இந்து கோவில்களின் நிலங்களின் நிலையை கேள்விக்குறியாக்கியுள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆனந்துடன் செய்தியாளர் வேல்முருகன்.